தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது ஒரு தலைப்பை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, பிளஸர் லைஃப். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. இறை நம்பிக்கை உடைய எவருக்கும் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் தர வேண்டும் என்று. எனவே எல்லோரும் நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறோம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை மிக அதிகமாக உபயோகப்படுத்துகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ கம்யூனிட்டி மத்தியில் தான் இந்த வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஒரு ஊழியக்காரிடத்தில் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன், அம்மா எதற்காக உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டார். அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் வித்தியாசமான, கொஞ்சம் எல்லாவற்றையும் விவரமாக கேட்டறிந்து ஜெபிக்கின்ற பழக்கமுடையவர். ஏனென்றால் ஜெபிக்க கேட்கின்றவர்கள் எதற்காக ஜெபிக்க கேட்கின்றார்கள், என்ன ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கேட்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறவர். எனவே அந்த அம்மாவிட கேட்டார், நான் உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று. அப்பொழுது அவள் சொன்னார், என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் என்றால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டார். ஐயா, ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவர் இன்னும் விளக்கமா கேட்டார். அதுதான் இங்க கேட்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட என்ன வேணும் சொல்லுங்க. ஆண்டவர் இடத்துல உங்களுக்கு எதுக்காக கேட்கணும்? உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நான் கேட்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது என்ன வம்பா போச்சுது? ஊழியக்கார்ட்ட வந்து ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி ஒரு ஆசீர்வாதத்திற்காக வந்து அவர் வந்து விலாவாரிய விவரம் கேட்கிறாரே அப்படி சொல்லிட்டு அந்த சகோதரியும் கொஞ்சம் மனசுக்குள்ள சங்கடப்பட்டு கொண்டே இருந்தாலும் கேட்கிறாரு என்று சொல்லி, ஐயா, எங்கள் குடும்பத்தில் நிறைய பொருளாதார பிரச்சனை இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய உடம்புக்கு சரியில்லை, வியாதி பலவீனம் நிறைய பிரச்சனை இருக்குது, பிசாசுடைய பிரச்சனை எல்லாம் கூட இருக்கு, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அந்த ஊழியர் கேட்டாரு, சரி இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணலாம் உங்களுக்கு சரீர சுகம் கிடைக்கும், அதனால் ஒருவேளை அந்த பிசாசு தொழில நீங்கும், பொருளாதார சிக்கல் நீங்கும், ஆனால் அதனால உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமான்னு தெரியாது. நீங்க ஆசீர்வாதம் பண்ண சொன்னீங்க, இவைகளெல்லாம் கிடைத்தாலும் இதையெல்லாம் ஆசீர்வாதமாக முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா இந்த சகோதரி இதுக்கு மேல் இவருக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு முடியலை. அப்போ ஏன்னா நம்ம பொதுவாக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு சம்பந்தமாக விரும்புகிறோம், ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுறோம். நிறைய நேரம் நம்ம கேட்கலாம், ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் அப்படின்னு நம்ம சொல்கிற வேலை நமக்கு என்னன்னு நிறைய பேருக்கு விளங்குறது கிடையாது, நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு. சில நேரங்களில் we have to understand the things. நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறவங்கள என்ன ஆசீர்வதிக்க சொல்கிறோம். நிறைய பேர் ஆசீர்வாதம் சொல்லுகிற பொழுது பொருளாதார பிரச்சனை நீங்கணும், கடன் பிரச்சனை நீங்கணும், கஷ்டங்கள் நீங்கணும், வியாதி நீங்கணும், பிசாசினுடைய பிரச்சனைகள் நீங்கணும், சத்துருக்களால் வருகிற பிரச்சனை நீங்கணும். இந்த விதமான சில எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறது தான் ஆசீர்வாதங்களை பெறுதல் நினைக்கிறார். ஆனா இது போன்ற காரியங்களுக்காக ஆண்டவர் உதவி செய்து இவைகளெல்லாம் நீங்கினாலும் அதனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. என்றால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்பது that is totally different. சில நன்மைகளை, சில உதவிகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதுனால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிட மாட்டோம். இன்றைக்கு பல்வேறு ஜப கூடுகைகளிலே பல்வேறு ஊழியங்களுக்கு மத்தியிலே செல்லுகிற பொழுது அவள் சொல்லும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவள் ஜெபிப்பார்கள். ஆக சில குறிப்பிட்ட விண்ணப்ப வேண்டுதலை முன்னிலைப்படுத்தி அவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதனால we cannot say that God has blessed our life. நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து விட்டான்னு சொல்ல முடியும். என்றால் ஆசீர்வதிக்கப்பட என்றால் என்ன என்பதை அறியணும். What it is to be blessed by God. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவது என்றால் என்ன? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவசியம். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜெப கூடுகை வழியாக அதை ஆசீர்வாதம் பண்ண முடியாது, ஒரு ஊழியக்காரன் வழியாக ஒருவரை ஆசீர்வதிக்க முடியாது, இல்லை என்றால் ஒரு ஊழியத்தினுடைய செயல்பாடு வழியாக ஒருவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த தனிப்பட்ட நபர் தேவனோடு சம்பந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. God, so there will be blessed. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கும் பொழுதுதான் நம்மை எந்தெந்த விதங்களிலெல்லாம் நமக்கு நன்மை செய்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் அதை ஆண்டவர் செய்வார். அதற்கு பதிலாக ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் எனக்கு ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுங்க சொன்னால் அவர் கேட்பார், எதுக்கு ஜெபம் பண்ணுங்க? அவர் ஒருவேளை நம்ம சொல்லுவோம் வியாதியினுடைய பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைக்காக, உறவு பிரச்சனைக்காக, இல்லைன்னா பொருளாதார பிரச்சனைக்காக, இந்தந்த ஏரியாக்கள் எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி நல்லது பார்த்தாலும் அதனால் ஆசீர்வாதம் வந்துவிடும். ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் we have to be with our God.
ஆண்டவரோடு நாம இருக்கணும், ஆண்டவரிடத்துல நாம வரணும், ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்றணும். அவ்விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்ற பொழுது 3 முக்கியமான அம்சங்கள் அதுல இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்ன? முதலாவதாக பிலிப்பியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை நீங்கள் யாராக ஒருவர் வாசியுங்கள். பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த மாதிரி லெவல்ல இருந்தாலும் சரி, எந்த விதமான கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வாழ்க்கையிலே தேவன் எனக்கு அனுமதித்த சூழ்நிலை வளமானதோ வளம் குறைந்ததோ நிறைவானதோ குறைவானதோ வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் சரி, அதன் மத்தியில் என்னால் மனரம்யமா திருப்தியாக இருக்க முடியும். இதுதான் பிளஸ்ட் லைஃப். அல்லேலூயா. நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஒருவர் பணக்காரராக இருப்பார், செல்வந்தராக இருப்பார், வசதி மிக்கவராக இருப்பார். இன்னொருத்தர் அந்த அளவுக்கு வசதி உள்ளவராக இருக்க மாட்டார், வளமை உள்ளவராக இருக்க மாட்டார். அவருடைய நிலைமை மிகவும் தாழ்ந்த நிலைமையாக இருக்க முடியும். ஆனால் நிலைமைகளின் அடிப்படையில் அல்ல, மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது அவனுக்குள் இருக்கின்ற இருதயத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் ஆனது. மிக மிக வசதியான சூழ்நிலையில் ஒருவர் இருக்கின்றபடினாலே நாம் சொல்ல முடியாது இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று. ஒருவருக்கு நல்ல வீடு, நல்ல வாகனங்கள், நல்ல சொத்துக்கள், நல்ல செல்வங்கள், நல்ல அந்தஸ்து, நல்ல கல்வி, நல்ல சமுதாய மரியாதை இவைகளெல்லாம் இருக்கின்ற காரணத்தினாலே நாம் சொல்ல முடியாது இவர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று. இவரிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அவைகள் அவரை ஆசீர்வதிக்கப்பட்டவராக காட்டுவதற்கு போதுமானவர்கள் அல்ல. அவருக்குள் இருக்கின்ற இருதயம் எப்படிப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொத்து சுகங்கள் அதிகமாக இருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தன்னுடைய நிலைமையை சொல்வார். இந்நேரம் வரைக்கும் நிர்வாணிகளாக, தங்க இடமில்லாதவர்களாக, தாகமுடையவர்களாக, பட்டினியுடையவர்களாக, இவ்விதமாக தன்னுடைய நிலைமை எவ்வளவு கீழாக இருந்தது என்று சொல்லுகிறார். அந்த விதமாக தன்னிடத்திலே உலகமா பேன்மை பாராட்டுகிறது போன்ற அளவுக்கு நிறைய காரியங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட இங்கே என்ன சொல்லுறான், எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க முடியும். அப்ப என்னால் திருப்தியா இருக்க முடியுது. வாழ்க்கையின் மத்தியிலே எனக்கு அமைந்திருக்கிற சூழ்நிலை I am able to be satisfied. I have some satisfaction over my life. நம்முடைய வாழ்க்கையின் மேல எனக்கு ஒரு திருப்தி இருக்குது. இதுதாங்க blessed life. ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒருவேளை ஆண்டவரிடத்தில் குறிப்பிட்ட சில காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். எனக்கு ஒரு வீடு வேணும், ஆண்டவர் தரலாம். அதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்து விட்டார்ன்ற அர்த்தம் அல்ல, ஒரு நன்மை தந்திருக்கிறார், அவ்வளவுதான். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இருக்கிற பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு ஹீலிங் கொடுத்துருக்கலாம். அதனால் நம்ம சொல்லிட முடியாது ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்று. என்றால் அந்த சரீரம் மட்டும்தான் சுகமாக இருக்குது. அதுபோல என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நான் ஜெபித்த அந்த தேவைகளை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். அதற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட முடியாது. வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும். பொதுவாக என் வாழ்க்கை சூழ்நிலைக்கு மத்தியிலே how I feel, நான் எப்படி உணர்கிறேன், am I able to enjoy my life, என்னுடைய வாழ்க்கையை என்னால் அனுபவிக்க முடிகிறதா? அவ்விதம் அனுபவிப்பதற்கு மிகுந்த செல்வங்கள் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை, ஒரு நல்ல இறுதியும் இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆக அருமையால முதலாவது ஒரு திருப்திகரமான வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இரண்டாவதாக ஒரு சரியான வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. மூன்றாவதாக மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கை முறைகளை உடைய மனிதன் எவனோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு மனிதனிடத்தில் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அவன் சரியானவனாக இல்லை, சரியான சுபாவம் உடையவனாக இல்லை, சரியான சிந்தனையுடையவனாக இல்லை என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. இஸ் a cursed person. ஒருவேளை அவர் சொல்லலாம், ஆண்டவர் தான் எனக்கு இந்த வீடு கொடுத்தார், ஆண்டவர் தான் இந்த வசதியை கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கூட சொல்லலாம். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியாக இல்லைன்னு சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சரியானவனாக இருப்பான். மூன்றாவது, சிலருடைய சாட்சியில் நான் கேட்டிருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை எந்த தாழ்வான நிலைமையிலிருந்து இந்த அளவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார். ஒரு காலத்தில் ஒண்ணுமே எனக்கு கிடையாது, உண்ண உணவு கிடையாது, உடுக்க உடை கிடையாது, இருக்க இடம் கிடையாது, சமுதாயத்தில் அந்தஸ்து கிடையாது, இன்றைக்கு என்னை எவ்வளவாக தேவன் உயர்த்தி இருக்கிறார் அவ்விதமா சொல்லுவார்கள். ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்துல போய் இவரால் உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா, அவங்க உறவினரிடத்துல, அவங்க அண்ணன் தம்பி கிட்ட போய் இது ஒரு இவ்வளவு வசதிக்கு வந்திருக்கிறாரு, இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு, இவரால் உங்களுக்கு என்ன நன்மைன்னு கிடைச்சா? ஐயா, 4 அணாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. வந்தா போனால் நாம தான் அவருக்கு காஃபி டீ கொடுக்கணுமே ஒழிய அவர் வீட்டில் போனால் நம்ம ஒரு காஃபி டீ கூட கிடைக்காது. அவர் ரொம்ப வசதியாக வந்திருக்கிறார், அந்த வசதியால யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
எத்தனையோ தம்பிகள் சொல்லுவான், எங்கள் அண்ணன் இந்த அளவில் இருக்கிறான், ஒரு புண்ணியமும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவனுக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. அவன் மனைவி, அவன் பிள்ளைங்க. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. அதைத்தான் வேதம் கனி கொடுக்கும் வாழ்க்கைன்னு சொல்லிவிடும் இல்லையா? நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் சொல்லப்படுது. எனவே முதலாவதாக திருப்தியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இருக்கிறது இல்லை என்பது முக்கியமல்ல. சில நேரங்களில் சிலருக்கு பெரிய பங்களா வீடுகள் இருக்கிறது, உலகத்திலே மிக உயர்ந்த விலையுள்ள கார்கள் அவர்களுடைய இல்லத்தில் இருக்கிறது. சமீபத்தில் நான் விதமாக பயணம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல கார் நிறுத்தி ஒரு டீ சாப்பிட சென்ற பொழுது நாங்கள் ஒரு சாதாரண காரில் வந்து கொண்டிருந்தோம். அந்த பக்கம் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த காரை பார்த்த உடனே ரொம்பவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அதற்கு பிறகு அந்த காரினுடைய பிராண்டை பார்த்து, அதனுடைய மாடலை பார்த்து, அதனுடைய விலையை நான் அதை தேடி பார்த்த பொழுது அதனுடைய விலை வந்து அந்த எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை வந்து 10,5 கோடி ரூபாய். எவ்வளவு கோடி? 10,5 கோடி ரூபாய். அப்படின்னா அது ஆன் ரோடில் வர விலை இன்னும் 2 கோடி அதிகமாகும். மொத்தத்தில் ஒரு 11-12 கோடி விலையில் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் மேபேக் கார் அது ஓட்டிட்டு வர்றார். ஆக இந்த மாதிரி ஒரு பெரிய காரில் வந்தாலும், கார் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் மனம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் திருப்தி. அல்லேலூயா. சாலமோன் ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவன் அவ்வளவு அறிவை கொடுத்தார், அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ விஸ்டம், பெரிய புத்திசாலி. அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் அளவுக்கு யாருமே அறிவாளியும் கிடையாது, புத்திசாலியும் கிடையாது. அது மட்டும் லைஃபை என்ஜாய் பண்ணதில் சரித்திரத்திலே அவர் மாதிரி யாருமே கிடையாதுங்க. இந்த காலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஏண்டா பண்ணவனு யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஆள் 1000 கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துட்டார். 1000 பொம்பளைங்களை 700 ஆதரிஸ்ட்டு, 300 அன்ஆதரிஸ்ட், அப்படி 1000 பேரை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வேறு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை அந்த ஆளுக்கு. அப்படியே உட்கார வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா குடிக்க வேண்டியது, நல்லா கற்பனை பண்ண வேண்டியது, அப்படியே கற்பனை பண்ணி நிறைய இமேஜினேஷன் பண்ணி எழுத வேண்டியது, இதுதான் அவருடைய வேலை. ஆனால் இவ்வளவு அறிவு, இத்தனைக்கும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்தார், வேற யாரும் கொடுக்கல. அவ்வளவு கொடுத்தார். ஆனால் இவ்வளோ அறிவு, இவ்வளவு ஞானம், இவ்வளவு புத்தி, இவ்வளவு வசதி, இவ்வளவு நல்ல சாப்பாடு, இதை பற்றி விவரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை நீங்கள் வைத்திருக்கிற பைபிள் அதில் அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கலன்னு சொன்னால், வீட்டுக்கு போயிட்டு பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தை நீங்கள் திறந்து படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணார், அவருடைய அபண்டன்ஸ் எப்படியெல்லாம் இருந்துங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவும் இருந்தது. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னு சொன்னால், பிரசங்கி 1ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனம், பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனம், இப்படி பல வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களை சொல்லுகிற பொழுது மாயை மாயை எல்லா மாயை மனசுக்கு சஞ்சலம். அடப்பாவி, இதை விட எப்படிடா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும்? இவ்வளவு பணம், இவ்வளவு செல்வாக்கு, இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு மரியாதை, இவ்வளவு மேன்மை, இவ்வளவு ஞானம், இவ்வளவு புத்தி, இவ்வளவு திருமணம், இவ்வளவுலாம் நடந்த பிறகு அந்த ஆள் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாருன்னு சொன்னா, மாயை மாயை எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்துடைய 16-17 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சூசைட் பண்ணிடலாமான்னு கூட ஒரு காலகட்டத்தில் சிந்திக்கிறார். யாரு? பெரிய அறிவாளி, பெரிய ஞானி, மிகுதியான செல்வம் வச்சிருந்த மனுஷனுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சூசைட் டெண்டன்சி கூட வந்துச்சு. அவர் மைண்டில் யோசிக்கிறார், எதுக்கடா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ்றதை விட செத்து போன நல்லது நினைக்கிற ஆளுக்கு எவ்வளோ பெரிய செல்வங்கள் இருந்திருக்கிறது. அவர் அங்கே எழுதுகிறார், என் ஜீவனை நான் வெறுத்தேன், ஐ ஹேட் மை லைஃப், என்னுடைய வாழ்வை வெறுத்தேன். பாருங்கள், எவ்வளவோ இருந்து அது தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய இருதயம் தேவனோடு சம்பந்தப்படாத ஒரு இருதயம். அவருடைய இருதயம் தாவீதினுடைய இருதயத்தை போல தேவனை தேடுகிற இருதயம் அல்ல. தாவீதினுடைய இருதயம் வித்தியாசமானது. சங்கீதம் 42:1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது, எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இதுதான் அவனுடைய தாகம். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் அவரை விட பெரிய செல்வந்தன், அறிவாளி, ஞானி. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மாயை மாயை எல்லாம் மாயை. காரணம் என்னவென்றால் தேவனை தேடாத இருதயம். தனக்கு கிடைத்த செல்வங்களை, தனக்கு கிடைத்த அறிவை, தனக்கு கிடைத்த புத்தியை, தனக்கு கிடைத்த மேன்மையை எண்ணி அதே என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ரீச் பண்ண முடியல. இது எல்லாம் இருந்தாலும் he was not able to reach the point of satisfaction. திருப்தி நிலை எட்டல. சிலர் பார்த்துங்க, மூக்கு பிடிச்சிட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளவு ருசிச்சு சாப்பிடுங்க. முடிவில் கேட்டு பாருங்க, சாப்பாடு எப்படி இருந்தது? எல்லாம் நல்லா தான் இருந்தது, இந்த ரசத்தில் ஏன் அவ்வளோ உப்பு அள்ளி கூட்டானதில் அதே அவருடைய வழக்கமாக போச்சு.
அது வரையில் அவ்வளவு முழுக்க முழுக்க அதுக்கு முன்னாடி ஒரு எம்எம் இடம் கூட வாய்க்கத்தில் காலி இருக்காது. அவ்வளோ கேப் இல்லாமல் சாப்பிடணும். சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்தீங்கன்னா ஒரு கேப்பும் வைக்க மாட்டாங்க. இன்னொன்று அப்படியே டைட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஏதாவது சாப்பிடுங்களா, இல்லை மத்தியானம் சாப்பிட்டதே அப்படியே இருக்கும்பாங்க. நைட்டில் இல்லை மத்தியானம் சாப்பிட்டதே அப்படியே. நான் சிலர் இப்படி கேட்கல, ஏன் அவ்வளோ சாப்பிட்டீங்க? மத்தியானம் சாப்பிட்டா அடுத்து ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை வர்றது மாதிரி இருக்கணும், அப்படி தானே? ஒரு டீ ஆஃபர் பண்ணால் எஸ் கொடுங்க அப்படி கேட்கணும். ஒரு பலகாரம் கொடுத்தா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த இடம் கொஞ்சமே காலி இல்லை, ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சதுனால நைட்டுக்கு கேட்டாலும் வேணாங்க மத்தியானம் சாப்பிட்டதே அப்படியே இருக்கு. ஏன் அந்த மாதிரி வைக்கணும்? வாழ்நாள் முழுது சாப்பிட்டு தானே இருக்கணும். அதனால வயிறு பெருசாக இருக்குங்கிறதுக்காக எல்லாம் ஃபுல்லாக நிரப்பணும்னு கட்டாயம் கிடையாது. வயிற்றுக்கு சாப்பிடணும் என்ன அர்த்தம்? சாப்பிட்றத வயிற்றுக்குள்ளே போகிறதும். அதுக்காக வயிறு நிரம்ப கழுத்தில் வந்து இடிக்கிற அளவுக்கு சாப்பிடணும்னு கிடையாது. ஆக சிலர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாப்பிட்டுட்டு கூட இது இந்த கடைசியில் இந்த மோர் வந்து ரொம்ப தண்ணியாக போச்சுது அப்படிம்பாங்க. திருப்தி அடைய மாட்டான் எவ்வளவு இருந்தாலும். ஆனால் வாழ்க்கையில் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் இருக்கிறதோ அதிகம் இருக்கிறதோ, அதைத்தான் பிலிப்பியர் 4:11-12 வரும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்வோ குறைவோ எதுவோ எந்த நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க முடியும். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் நம்முடைய ஆசீர்வாதம். அதனால் நமக்குள் என்ன கிடைத்திருக்கின்றது? To what extent we are able to enjoy that what we have had already. நமக்கு கிடைத்ததை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவன் கொஞ்சமாக இருந்தாலும் கூட, அவன் சாப்பிட்றது கூழாக இருந்தாலும் சரி, சாதாரண குழம்பாக இருந்தாலும் சரி, அவன் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான், நல்ல திருப்தியாக சாப்பிட்றான். அவன் இருக்கிறது சின்ன வீடாக இருந்தாலும் கூட அந்த சின்ன வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற சௌரியம் மிக குறைவாக இருந்தாலும் அது அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அடையாளங்களாக காண்பிப்பதெல்லாம் உலக பிரகாரமான காட்சிகளைத்தான். பாருங்கள், இவ்வளவு வசதி, இவ்வளவு செல்வம், இவ்வளவு அந்தஸ்து, இதைத்தான் காண்பிக்கிறார்கள். உனக்குள்ளே நீ என்ன அனுபவிக்கின்றாய்? எந்த அளவுக்கு திருப்தியா இருக்கிற? என்னைக்கா போதும்னு உட்கார்ந்து இருக்கிறியா? இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், இதுக்கு மேல ரொம்ப கால கையை போட்டு அடிக்க வேணாம் அப்படி நினைக்கிற ஒரு பண்புரை கர்த்தர் தந்தா வாங்கிக்குவோம். கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தால் சாகிறது வரைக்கும் நம்ம உழைக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சிட்டோம் இனி நம்ம அப்படியே கால் நீட்டிட்டு உட்காந்து சாப்பிடும், அப்படி இல்லை. சாகிற வரைக்கும் நல்லா உழைக்கிறது நல்லது. ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலும் அதுக்காக கவலைப்படக்கூடாது. கர்த்தர் தந்திருக்கிறதே போதும்னு என்ன செய்யணும்? நினைக்க வேண்டும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கும் பொழுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். Godliness with contentment is the greater gain. தேவ பக்தி போதும். ஏனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் எல்லாமே போதுமானதாக இருக்கும். ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு வந்தாலும் போதாது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அருமையானவர்களே, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதென்றால் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஊழியக்காரத்தை போய் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் தேடுறதில்ல, ஒரு ஜெப கூட்டத்தில் போய் ஆசீர்வாதம் தேடுறதில்ல. தேவனிடத்தில் நம்ம ஆசீர்வாதம் தேடுகிற பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை திருப்தியுடைய வாழ்வாக மாற்றுகிறார். அல்லேலூயா. திருப்தியுடைய வாழ்வாக மாற்றுகின்றார். தாவீது அழகாக சொல்லுவார். நான் சங்கீதம் 4:7 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்திலே அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதைவிட அதிகமான அளவுக்கு நெருக்கடியான சூழலில் இருக்கிற எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நான் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ வசதி இருக்குங்க, எவ்வளோ அந்தஸ்து இருக்குது, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ டிகிரி வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ மதிக்கப்படுறாங்க. நைட்டில் தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது. வெளியே இருந்து வர ராஜா மாதிரி வர்றாங்க, வீட்டுக்குள்ள வந்து கூஜா மாதிரி மாறிடுறாங்க. வெளியே வரவளை கிங் மாதிரி தான் உள்ள நுழைகிறாங்க, உள்ள வந்து அடிமை மாதிரி மாறிடுறாங்க. நிம்மதி இல்லை, ஒரு ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது. அருமையானவர்களை, வாழ்க்கையில திருப்தி, அந்த திருப்தியை எட்ட வேண்டும் என்றால் அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வார். இரண்டாவதாக, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதித்தால் ஏதோ வீட்டை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், இப்படி சொல்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. நான் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்றேங்க, இப்படி எவன் சொல்றானோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுக்கு பதிலாக எனக்கு அப்படி கொடுத்துருக்கா, இப்படி கொடுத்துருக்குறான். நான் சமீபத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சென்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரி இடத்துல சொன்னான், ஒரு 100 ரூபாவோடு தான் அந்த ஊருக்கு வந்தேன், இன்றைக்கு எனக்கு பல கோடிகள் இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் 100 ரூபாவோடு வந்து பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கோம், நல்லது. ஆனால் அந்த பல கோடி ப்ளஸ் வாழ்க்கை சரியா இருக்கா?
சுபாவம் சரியா இருக்கா? நீ கோடிகளை சம்பாதிச்சிட்ட, ஆனா உன்னை பத்தி என்ன மக்கள் சொல்றாங்க? உன் குடும்பத்துல என்ன சொல்றாங்க? உன் மனைவி உன்னை பத்தி என்ன சொல்றா? உன் பிள்ளைகள் உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? உன் சர்ச்சில் உன்னை பத்தி என்ன சொல்லுவாங்க? நீ கோடிகள் வைத்திருக்கிறாய், ஆனா ஒரு நல்ல இருதயத்தை வச்சிருக்கிறியா? ஆனா ஆண்டவர் உனக்கு கோடிகளை கொடுத்திருந்தால் அந்த கோடிகளை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன கொடுத்திருப்பா என்றால் பரிசுத்தத்தை கொடுத்திருப்பா. என்றால் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? தி கிரேட்டஸ்ட் பிளஸிங் இது ஹோலினஸ். ஏன்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் எனக்கேற்ற பரிசுத்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேவியர் 20ஆம் அத்தியாயத்தோடு 26ஆம் வசனத்தில் தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதென்றால் அதனுடைய மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால் நான் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்கிறேன். என்னுடைய சுபாவங்கள் சரியானது, என்னுடைய எண்ணங்கள் சரியானது, என்னுடைய நோக்கங்கள் சரியானது, என்னுடைய அணுகுமுறைகள் சரியானது, என்னுடைய ஒழுக்கங்கள் சரியானது, என்னுடைய பார்வை சரியானது, என்னுடைய சிந்தனை சரியானது. இந்த நிலைமைகளில் நாம சரியில்லாமல் இருந்து கொண்டு வசதி நிலைகளிலே மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம் என்றால் அது வேதாகமும் கூறுகின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. வேதாகமும் கூறுகிற ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு தேவன் மிகப்பெரிய செல்வமாக கொடுப்பது பணத்தையும் பொருளையும் அறிவையும் புத்தியும் ஞானத்தையும் அல்ல. அவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்றால் அவனை பரிசுத்தமாக்குகிறார். இந்த உலகத்தில் தேவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்றால் தம்முடைய ஒரேபேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாகும்படியான காரியங்களை செய்தார். எனவே பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் அது சரியான வாழ்க்கை. அல்லேலூயா. அவன் சரியாக வாழ்றாங்க, அவன் யாருக்கு தீங்கு பண்றது கிடையாது, அவன் யாருக்கு நல்லது செய்யாம இருக்கிறது கிடையாது. அவனிடத்தில் மேலோங்கி நிற்பது ஆணவம் அல்ல, அவனிடத்தில் மேலோங்கி நிற்பது பெருமை அல்ல, அவனத்தில் மேலோங்கி நிற்பது அகம்பாவம் அல்ல, அவனத்தில் மேலோங்கி நிற்பது வெறுப்பு அல்ல, விரோதம் அல்ல. அவனத்தில் அன்பை பார்க்கலாம், தாழ்மையை பார்க்கலாம், உண்மையை பார்க்கலாம், பொறுமையை பார்க்கலாம். பிகாஸ் இஸ் a God blessed man. அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஏன்னா தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது உலக பிரகாரமான செல்வங்களினால் அல்ல. முதலாவது அப்படியும் ஆசீர்வதிக்க என்றால் ஆபிரகாமை வேதத்தில் பார்க்கணும், மிகப்பெரிய செல்வந்தன் தான். சாலோமனுக்கு மிகுதியான செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. யோபு மிகப்பெரிய செல்வந்தன் தான். எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில செல்வம் இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். ஊசியின் வழியாக ஒட்டகம் நுழைஞ்சாலும் ஐஸ்வர்யவன் பரலோகத்துக்கு போய் சேர மாட்டான், எச்சரிக்கையும் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் பெரிய செல்வந்தனாகத்தான் இருந்திருக்கிறார். யோபு பெரிய செல்வந்தான், தாவீதும் பெரிய செல்வந்தனாக மாற்றப்பட்டிருக்கிறார், சாலோமனும் பெரிய செல்வந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது ஐஸ்வர்யம் உன்னை பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கும்பா, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. இந்த தடையை தாண்டி நீ போகணும்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா பணம் நிறைய வச்சிருக்கிறவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நிறைய தடைகளை தாண்டணும். அவ்வளோ பணத்தை அவ்வளோ செல்வத்தை வச்சுட்டு ஆண்டவரையே பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைவ் அ லாட். நீ ரொம்ப முயற்சி பண்ணணும். அதனால தான் சொன்ன ஊசியின் வழியாக ஒட்டகம் போனால் கூட இந்த நிறைய செல்வம் வச்சிருக்கிறவங்க எங்கே போக முடியாது. அதுக்காக செல்வம் வச்சு போக முடியாத அர்த்தத்தில் சொல்லலை. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீ ரொம்பவும் போராடணும். யூ ஹேவ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். நிறைய கஷ்டப்படணும். ஆக செல்வங்கள் இருக்கலாம், செல்வங்கள் இருந்தாலும் வாழ்க்கை சரியாக இல்லையா? ஒரு மனிதனுடைய சுபாவங்கள் அதுதான் செல்வம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல நல்ல அருமையான வீடு தாங்க, ஒரு குறைவும் கிடையாது. வீட்டை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது, வாகனத்தை பார்த்தா அருமையாக இருக்குது, அவங்க அங்கே இருக்கிறவங்களுடைய தோற்றங்களை பார்த்தா அருமையாக இருக்குது, அவங்களுக்கு வெளியே போனால் கிடைக்கிற மரியாதை மதிப்பு பார்த்தா அருமையாக இருக்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முகம் கொடுத்து பேசுறது இல்லை, ஒருத்தருக்கு நல்லா சிந்திக்கிறது இல்லை. கணவனுக்கு எதிரான காரியங்களை மனைவி அவங்க பெற்றோட பகிர்ந்து கொள்கிறான், மனைவிக்கு எதிரான காரியங்களை இந்த கணவன் தன்னுடைய பெற்றோட பகிர்ந்து கொள்ள, தன்னுடைய நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளான். இவ்வளவு வசதியோடு இருக்கிறீங்க, இவ்வளவு நல்ல காரில் வரீங்க, இவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க, இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளவு மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? குணம் சரியில்லை. பணம் நிறைய இருந்து என்ன புண்ணியம்? குணம் இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்பது குணம். இந்த கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இந்த மாவட்டங்களில் திருமணம் நடக்கிறவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நகைக்கடை அலங்காரம் மாதிரியே இருக்கும். ஆமாம், ஜாய் அலுக்காஸ், ஜோஸ் அலுக்காஸ், கல்யாணம் அப்படின்னு நகைக்கடையில் போனால் என்ன பார்க்க முடியுமோ அதை நம்ம கிறிஸ்தவ கல்யாண வீடுகளே பார்க்கலாம். அவ்வளவோ கழுத்து நிறைய அள்ளி போட்டு வருவாங்க. கழுத்து இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது. கையை அளவு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு இன்ச்சு கூட கொஞ்சம் கூட ஒரு எம்எம் கேப் இல்லாதபடி லைனாக வளையல் போட்டிருப்பாங்க. கடவுள் 10 வரல கொடுத்தார், ஒரு 5 வரல எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் இன்னும் 5 மோதிரம் போட்டிருப்பாங்க. அதில் தான் சிலர் தாங்க முடியாதபடி இத்தனை மோதிரத்தை வச்சுட்டு எப்படிடா இந்த விரலெல்லாம் மட்டும் ஒரு விரலுக்கு 2 மோதிரம் போடுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், பார்த்துருக்கீங்களா? ஒரு விரலுக்கு ஏன்னா ஒரு அழகு போடுறதே போடுற 5 விரலுக்குள்ள ஒரு விரல மோதிரம் போட்டால் ஒரு அழகாக தோன்றும். நீ 10க்கு 5 விரலையும் போடுற, அதுக்கும் பார்த்தா 2 மாட்டுற.
அப்போ இவ்வளவு நகைகள் அங்கங்கே நிறைய தொங்குது. அது பார்த்தா இப்போ பழைய காலத்துல எல்லாம் 5 பவுன் கொடுத்தாங்க, 10 பவுன் கொடுத்தாங்க, 25 பவுன் கொடுத்தாங்க. இப்போ கிலோ நிறுத்து என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி தானே, 1 கிலோ கொடுத்தா 1.5 கிலோ கொடுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக தான் கொடுக்கணும். அதுவும் அண்ணனுடைய மகளுக்கு 1 கிலோ கொடுத்தா தம்பிக்கு தாங்கவே மாட்டேங்குது. எப்படி ஆகிலும் ஒரு 1/4 கிலோவாது நம்ம பிள்ளைக்கு அதிகமாக கொடுக்கணும். இப்படியே போட்டி போட்டுக்கிறேன். ஆனால் எத்தனை கிலோ போட்டு அனுப்புனாலும் இந்த புள்ள அங்கே போய் வாழணும்னா இந்த நகையை வச்சு வாழ முடியாது. இவன் ஐஸ்வர்யா மாதிரி அழகாக இருந்தாலும் அங்கே போய் அந்த அழகை காட்டி வாழ முடியாது. அது கொஞ்ச நாள் தான். ஆசை 6 மாதம், மோகம் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த அட்ராக்ஷன். அதற்கு பிறகு வாழணும்னு சொன்னால் கொண்டு போகிற இருதயம் எப்படி, அதை பொறுத்து தான் வாழும். அப்படி தானே? இவ்வளவு போட்டேங்க, இவ்வளவு கொடுத்தேங்க, இத்தனை லட்சம் கொடுத்தேன், படுபாவி என் பொண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படி சொல்கிறத கேட்குறோம். எத்தனை கிலோ போட்டாலும் உள்ளே இருக்கிற இருதயம் தான் வாழ்வு கொடுக்கும். அல்லேலூயா. எனவே இந்த இருதயம் சரியில்லைன்னா வாழ முடியாதுங்க. அதனால் நம்ம எவ்வளோ கொடுக்கணும், நம்ம பிள்ளைய எப்படிப்பட்ட நல்ல இருதயம் வளர்த்துருக்குறோம், அதுதான் முக்கியம். எப்படியாவது நீட்டு கேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எழுதி படிக்க வச்சு ஒரு டாக்டர் டிகிரியெல்லாம் வாங்கி வச்சாலும் நல்லதுதான், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதான். ஆனால் பிள்ளை எப்படி வளர்த்துருக்குறோம், எப்படி வேதபூர்வமாக வளர்த்துருக்குறோம். இப்போ நேற்றுக்கு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பையனை அப்பாவே கொலை செஞ்சார். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு மிக முக்கியமான அதை சமுதாயத்தில் ரொம்பவும் பேர் எடுத்த ஒரு திரைப்படத்தை எழுதிய கதைவசனம் எழுதினவருடைய மகன், ஒரே மகன் அந்த சௌபா என்பவர் தன்னுடைய மகனை அவரே கொலை செய்தார். காரணம் என்னன்னா, தாங்க முடியலை, அவ்வளோ டார்ச்சர் அந்த பையனால். அம்மாவும் செல்லும், அப்பாவும் செல்லும், காசு நிறைய இருந்ததுனால வாரி வழங்கினாங்க. அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அங்கே போனால் அங்கே அள்ளிட்டு வரும், அங்கே போனால் இங்கே அள்ளிட்டு வரும். ஆனால் அந்த அதிகமான பணத்தினால அந்த பலவிதமான துன்மார்க்க வாழ்க்கை, எல்லா விதத்திலும் கேடுகட்ட வாழ்க்கை. அம்மாவும் பாதிக்கப்பட்டாங்க, அப்பாவும் பாதிக்கப்பட்டாங்க. இந்த அப்பா வேற வழியே தெரியலாமல் அவங்க வேலைக்கார வச்சு கொலை செஞ்சுட்டாரு. இன்னைக்கு உள்ள பத்திரிகைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக நாம் எவ்வளவு பிள்ளைங்களுக்காக பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம். நாம் வேதம் படித்தாதான் நம்ம புள்ள வேதம் படிக்கும். நாம் வேதத்தின்படி நடந்தால் நம்ம புள்ள வேதத்தின்படி நடக்கும். நாம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணால் தான் நம்ம புள்ள ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணும். நாம் ஒழுங்கில் நம்ம பிள்ளையும் அப்படி தான் இருக்கும், நம்ம சந்ததியும் அப்படி தான் இருக்கும். அதற்கு பிறகு சோத்தில் அடித்த பந்து மாதிரி 3ஆம் மாதத்தில் திருப்பி வரும், ஒன்றும் பண்ண முடியாது. எனவே வாழ்க்கையை நாம் எவ்விதமாக சரியாக வைக்கிறோமோ அதுதான் தேவன் ஆசீர்வதிக்கப்படும் அடையாளம். எனவே முதலாவதாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை. 2ஆவதாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை சரியான வாழ்க்கை. 3ஆவதாக தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவு என்னவென்றால் அது அநேகருக்கு பயன் கொடுக்கிறது. அது அவனுக்கு மட்டுமே அல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் சாதாரணமான ஒரு கம்பெனியில் சாதாரண வேலை பார்த்தவர் அதற்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக மாறிட்டார். பெரிய அளவில் தொழில் நடத்துகிறவர் மாறிட்டார். ஆனால் யாருக்கும் 5 காசு கொடுக்க மாட்டார். அதை பற்றி அவர்கிட்ட கேட்டால், ஒரு காலத்தில் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்த வேளையில் எனக்கு ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு எவனுமே காசு கொடுக்கல, எங்கள் அண்ணன் தம்பி எவனுமே எனக்கு உதவி செய்யலை, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாத நேரத்தில் எனக்கு ஒருவரும் உதவி செய்யலை, அதனால நான் இப்போ யாருக்கும் எதுவும் செய்யறது, எனக்கு உதவி செய்யாத எவருக்கும் நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு மனிதன் தன்னிடத்திலே ஒரு அபண்டன்ஸ் வருகின்ற பொழுது அதனுடைய பலனாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். என்று ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மட்டுமல்ல, யூ வில் பி a blessing, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவன் ஒரு மனிதனை தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு கிடைத்த நன்மை அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய மனைவிக்கு மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. சிலர் எவ்வளவு இருந்தாலும் பாருங்க, அக்கம் பக்கத்தில் ஒரு 5 காசு உதவி செய்யணும், அவங்க பிள்ளைகள் இவங்க சேர்த்து வச்ச செல்வங்கள்னால அந்த பிள்ளைகள் வீணாகவே போயிடுது. ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கிறார் என்றால் தேவன் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார். அந்த கனிகளை கொடுக்கும் பொழுது அந்த கனி மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுது. உதாரணமாக பாருங்கள், ஆவிக்குரிய கனி என்று சொல்லுகின்ற பொழுது அன்பு, சமாதானம், சந்தோஷம், சாந்தம், பொறுமை, நற்குணம், தயவு, இந்த மாதிரிப்பட்ட நிறைய கேரக்டர்ஸ் நம்ம அதில் பார்க்குறோம். நிறைய நல்ல ஆட்டிடியூட்ஸை பார்க்குறோம். இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸை எப்படி வருது? ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வருகிறது. இவ்விதமாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு மனிதன் நற்குணம் வருகிற பொழுது அந்த நற்குணங்கள் யாருக்கு பயன்படுது? தேவனுக்கா மனுஷனுக்கா? மனுஷனுக்கு இல்லையா? ஒரு கணவன் நற்குணமுடையவனாக இருந்தால் அதனால் பயனடைகிறது யாரு? மனைவி. மனைவி நற்குணமுடையவளாக இருந்தால் பயனடைகிறது கணவன். அப்பா அம்மா நற்குணமுடையவளாக இருந்தால் பயனடைவது பிள்ளைகள்.
அதனால்தான் தேவன் ஒரு மனிதனை செல்வங்களால் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக அவனை நல்ல குணங்களால் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன்னா எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் சாலோமோனுக்கு கிடைத்த மிகுதியான செல்வங்களால் என்ன பிரயோஜனம் கிடைத்தது? அவனுடைய மகன் ஒரு துன்மார்க்கனாக வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். ரெகொபெயாமுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய காலத்தான் சாம்ராஜ்யம் இட் வாஸ் broken in 2 pieces, 2 விதமாக உடைந்தது. காரணம் என்ன? அவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டு அவ்வளோ ஞானத்தை வச்சுட்டு அவனால் என்ன பண்ண முடியலை, ஒரு சரியான வாழ்க்கையை வாழ முடியலை. எல்லாவற்றையும் அதிகமாக என்ஜாய் பண்ணி தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை கெடுத்தான். காரணம், நற்குணங்கள் உள்ள ஒரு வாழ்க்கை தான் சந்ததிக்கும் பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா. நற்குணங்கள் உள்ள ஒரு கணவன், நற்குணங்கள் ஒரு மனைவி, நற்குணங்கள் ஒரு பிள்ளை, பெற்றோர்கள், இவர்கள் தான் மற்றொரு ஆசீர்வாதமானவர்கள். எனவேதான் தேவன் செல்வங்களால் ஆசீர்வதிப்பதை விட மனிதனை நற்குண செல்வங்களால் ஆசீர்வதிக்க விரும்பார்கள். அதான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கை. எனவே 3 முக்கியமான காரியங்களை பார்த்தோம். ஒன்று, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் அது திருப்தியை தருகின்ற ஒரு வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் அது சரியான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் அது மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு வாழ்க்கை. இவ்விதமான ஒரு வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. தேவனை என்னை ஆசீர்வாதம் சொல்கிற பொழுது நாம் இதைத்தான் கேட்கறதா அர்த்தம், அப்படித்தானே? நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுக்குன்னு சில ப்ரெஷர் இருக்கும், சில நெருக்கடிகள். அந்த நெருக்கடி இதில் தான் இது எது எனக்கு கிடைக்கணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே நாம் என்ன சொன்னதாக அர்த்தம்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தாரும், எனக்கு ஒரு சரியான வாழ்க்கையை தாரும், எனக்கு ஒரு மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை தாரும். நான் வாழ்கிற காலத்தில் மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்ந்து முடியணும். நான் செத்து போனால் என்னுடைய ஆப்சன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணணும். மக்கள் தொகையில் ஒன்று எண்ணிக்கை குறைஞ்சதாக மட்டும் இருக்கக்கூடாது. நான் செத்ததுனால செத்தப்புறம் ஐயோ இருந்திருந்தா, இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்திருந்தா, இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்திருந்தா, இந்த மனுஷனால எனக்கு கொஞ்சம் நன்மை கிடைச்சிருக்குமே அப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வாழ்கிற காலத்தில் நல்லது செய்யணும். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் இவ்விதமாக மீன் பண்ணி நாம் ஜெபிக்கிறோமா என்பது வேற விஷயம். நாம் இந்த மாதிரி மீன் பண்ணுறதில்லை, ஏதோ ஒரு நன்மையை மட்டும் கேட்குறோம். ஆனால் இவ்விதமாக கேட்பதாகத்தான் அர்த்தம். ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய பார்வையில் இதுதான் சரி. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி we can inherit that, அதை எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும்? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி பெறுகிறது? இவ்விதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கணும். இவ்விதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்பினோம்னா அதை ஜெபகோபுரங்களுக்கு போய் நம்ம பெற முடியாது. எந்த ஜெபகோபுரங்களில் போய் நம்ம ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தாலும் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை அவங்க நமக்கு வாங்கி தர முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஜெபப்புரைகள் உண்டு, நிறைய ஜெபக்கூடுகள் உண்டு. எந்த ஜெபக்கூடுகளை போய் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, அவங்க நமக்கு இந்த விதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாங்கி தர முடியாது. அவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தான் ஜெபம் பண்ணி நல்லதை வாங்கி தர முடியுமே ஒழிய தேவனுடைய பார்வையில் எது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோ அதை அவங்க பெற்றுத்தர முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதங்களுக்கு எங்கே போகிறாங்க? சிலர் சொல்றதுல வேற ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, எல்லாம் சகோதரருடைய ஜெபத்தினால்தான். நான் என்ன பார்க்குற வேலை, சமீபத்தில் போன வாரத்தில் கூட ஒரு குறிப்பிட்ட ஐயாவிடத்தில் பேசிட்டு இருக்கிற பொழுது அவர் கொஞ்சம் வயதானவர், நல்ல ஹெல்த்தியாக நல்லா இருக்கிறார். அவர் அதை கூட நான் சொன்ன உடனே எல்லாம் உங்கள் ஜெபந்தான் அப்படின்னாரு. நான் என் மனைவி பக்கத்தில் தான், அந்த மனுஷனுக்கு நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாது, உண்மையை தான் சொல்கிறேன். அவருக்காக நான் ரெகுலராக டெய்லி ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அவர் என்ன பார்த்தோன்னு என்ன சொல்கிறாரு, எல்லாம் உங்கள் ஜெபந்தான். அந்த சிந்தனை என்ன சொன்னால், யாரோ நமக்காக ஜெபம் பண்ணால் நமக்கு எல்லாமே நல்லதாக மாறிடும். அப்படி இல்லை. அருமையானே, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை எந்த ஜெப கோபுரங்களும் தர முடியாது, எந்த திறப்பின் வாசல்களும் தர முடியாது, எந்த ஜெப மையங்களும் தர முடியாது, எந்த ஜெபப்புரைகளும் தர முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் மட்டுமே தர முடியும். அந்த ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட முறையில் வருகிறவர்கள் மட்டுமே அதை பெற முடியும். அல்லேலூயா. இதுதான் வேதம் கூறுகிற உண்மை. எந்த ஊரில் நடக்கிற ஜெப கூட்டத்துக்கு நீங்கள் போய் கலந்து கொண்டாலும் சரி, ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தான் நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு அங்கே நீங்கள் ஜெபித்து ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை விரும்புகிறீங்களா? தேவன் எதை ஆசீர்வாதம் என்று பார்க்கிறாரோ, எதை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்று பார்க்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற விரும்பினால் அதற்கு இந்த ஜெபக்கூடுகள் எல்லாம் உதவி செய்யாது, அதற்கு இந்த கோபுரங்கள் உதவி செய்யாது, அதற்கு இந்த வாசல் உதவி செய்யாது, அதற்கு இந்த மன்றாட்டு மையங்கள் உதவி செய்யாது. இதற்கு ஆண்டவர் மட்டுமே உதவி செய்வார். அப்படியானால் அந்த விதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதை நாம் அடுத்தபடியாக பார்க்க போகிறோம். குறைவான நேரத்துக்குள்ளாக நாம் விரைவாக முடித்துவிடும். முக்கியமாக 5 காரியங்கள். நான் தலைப்பை முதலாவது சொல்லிவிடுகிறேன் என்றால் 5 தலைப்பை நான் விபரமாக சொல்லி முடிப்பதற்கு நேரம் அனுமதிக்காது. எனவே 5 தலைப்புகளை சொல்லிவிடுகிறேன். முதலாவதாக, ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது அவன் கேட்கிறவைகளை, அவன் விரும்புகிறவைகளை,
இல்லைன்னா அவன் தனக்கு மிகவும் அவசியம் என்று எண்ணுகிறவர்களை அப்படியே கொடுத்து அவனை ஆசீர்வதிப்பதில்லை. முதலாவது அவனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். அதுதான் பாவம் என்கிற பிரச்சனை. முதலாவது ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற பொழுது அவனை பாவம் என்கிற பிடியிலிருந்து விடுவிக்க விரும்புகிறார். என்றால் இதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். தேவனிடத்தில் நாம் பெறுகிற எல்லா நன்மைகளோட சூப்பர் மோஸ்ட் டாப் மோஸ்ட் பிளஸிங் என்னவென்று சொன்னால் த சால்வேஷன். ஏன்னா எபிரேயர் 2:4 வாசித்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு வேற எதற்கும் அப்படி சொல்லப்படலை. such a great salvation, அவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காக இந்த பாவ விடுதலை உருவாக்கி கொடுத்தார். எனவே அதைத்தான் முதலாவது நாம் பெற வேண்டும் என்று விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் இதற்கு எதிர்பார்ப்பில்லை. எந்த கூட்டத்துக்கு போனால் வியாதி குணமடையும், எங்கே போனால் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், எங்கே போனால் கால் வலி குணமாகும், கழுத்து வலி குணமாகும், இடுப்பு. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இடுப்பு வலி கால் வலி கை வலியை கொண்டு தான் ஊழியங்களுக்கு கூட்டங்களுக்கு போகிறாங்க. அது சரியாகுமா? ஆனால் பிறந்ததிலிருந்து பாவிகளாகவே இருக்கிறாங்க. பிறந்ததிலிருந்தே பாவத்தின் பிடியில் சிக்கி கிடக்கிறாங்க. பிறந்ததிலிருந்தே சுபாவம் சரியில்லை. பிறந்த இத்தனை வருஷங்கள் ஆகி போச்சு, 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஆகி போச்சு. சுபாவம் மாறல, பழக்க வழக்கம் மாறல, ஆசைகள் மாறல, கற்பனை மாறல, எண்ணங்கள் மாறல, நடைமுறை மாறல. இவைகளை குறித்து கவலையே கிடையாது. எப்படி வரப்போகிற ஊழியக்கார் நல்ல ஆவிக்குரிய வரங்கள் 9 உடையவரா? நாம் போனால் என்னுடைய எதிர்காலத்தை பற்றி அவர் சொல்லுவாரா? என்னுடைய கழுத்து வலிக்கு அவருடைய ஜெபம் உதவி செய்யுமா? இந்த மாதிரி தான் கேட்குறோமே ஒழிய மனித வாழ்க்கையில் கழுத்து வலியும் கால் வலியும் மட்டுமல்ல பிரச்சனை, அதை விட ஒரு பெரிய பிரச்சனை. that is what is called sin, the bondage of sin, the slavery of sin. இந்த தான் பெரிய பிரச்சனை. பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். வேற எல்லா பிரச்சனையும் பரலோகத்தில் இருந்து கொண்டு ஆண்டவர் ஒரே வார்த்தையில மனுஷன் செய்ய முடியும். ஆனால் மனிதனை ரட்சிக்கிற ஒரு வேலைக்காக மட்டும்தான் தேவன் நேரடியாகவே மாம்சமாக இந்த உலகத்தில் வந்தார். மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டான்னு வேதத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் உதவிகளை தேடுகிறோம். ஆனால் அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய உதவி பாவ விடுதலை. இதை பெற்றிருக்கிறோமா? இதை எதிர்பார்த்து செல்லுகிறோமா? இது தொடர்பாக வார்த்தைகளை கேட்க விரும்புகிறோமா? ஹீலிங் நடக்குமா? ப்ராஃபஸி சொல்லுவாங்களா? இல்லை நம்மளை கொஞ்சம் ஆட வைப்பாங்களா? இல்லை கொஞ்சம் கைகளை அசைக்க வைப்பாங்களா? இல்லை கொஞ்சம் விழ தள்ளி விடுவாங்களா? அவர் அப்படி கை காமிச்சோட நம்ம விழுறது மாதிரி ஒரு அற்புதம் நடக்குமா? இந்த மாதிரி தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி எதிர்பார்க்கும்படியாக இந்த ஊழியர்கள் ஜனங்களை முட்டாள்கள் ஆக்கி விட்டார். இதுதான் ஆசீர்வாதம். கூட்டங்களை நடத்த வேண்டியது இறங்குகிறது 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 இறங்குறதுன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்ற வேண்டியது ரிசீவ் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரிசீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரிசீவ் பண்ண வச்சு என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கிறது? ஒவ்வொரு கூட்டத்தவர்களுள்ள ரிசீவ் பண்ணுறாங்க. என்ன நடக்கிறது? what is happening? what's the result? what's the consequence? அருமையானவர்களே, முதலாவதாக ஒரு மனிதனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றால் அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். பாருங்கள், புதை மணல் என்று கேள்விப்பட்டேன், குவிக் சாண்ட். இதுக்குள்ள ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அவன் ஒரேடியாக மூழ்கி போக மாட்டான். கிராஜுவலாக ஸ்லோலி என்ன சார் அது அவனை இமர்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருப்பான். ஆனால் இப்படிப்பட்ட மூழ்கி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், அவனுக்கு தண்ணி கொடுக்கலாம், அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவன் நல்லா சாப்பிட்டுட்டு மூழ்கத்தான் போகிறான். இப்போ இவனுக்கு முதலாவது என்ன தேவை? he must be rescued. அவன் அதில் காப்பாற்றணும். அவன் அதில் we have to save him. அவனை பாதுகாக்கணும், அவனை கொண்டு வெளியணும். அதுதான் முக்கியம். பாருங்கள், ஒரு வியாதியஸ்தன் இருக்கிற ஒரு நோயாளி, சிக் பர்சன். அந்த சிக் பர்சனுக்கு ஒருத்தர் வரார். அவர் வந்து நல்ல சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறார், நல்ல ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கிறார், நல்ல காசு கொண்டு வந்திருக்கிறார், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவேளை ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு டெம்ப்டிங் திங் தான், அதாவது நல்ல நல்ல காரியங்கள் தான். ஆனால் ஒரு நோயாளிக்கு முதலாவது என்ன வேணுங்க? எத்தனை முறை நம்ம நோயாளிகளை பார்க்க போகிறோம், ஆப்பிள் வாங்கிட்டு போகிறோம், ஆரஞ்சு வாங்கிட்டு போகிறோம், சாப்பிட்றது அவர் கிடையாது, அவங்க வீட்டில் உள்ளவங்க. யாராவது சாப்பிட்டு போட்டு நம்ம ஒன்றும் கொண்டு போகாமனா எதாவது தப்பாக நினைப்பாங்க. சும்மா வந்துட்டு வியாதியஸ்தனை பார்க்க நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க. நமக்கு வியாதி வந்தால் நாமும் நினைப்போம். அதனால போகிற வேலை நம்ம எதையா வாங்கிட்டு தான் போகணும். நான் சில வேலை இந்த பழங்கள் வாங்கிட்டு போகிற வேலை கூட வர ஐயோ அவர் இதில் ஒன்று கூட சாப்பிட முடியாது. நான் சொல்லுவேன், அவர் சாப்பிட்றாரு சாப்பிடலையம்மா, நம்ம வியாதியஸ்தரை பார்க்க போகிற வேலை கையில் ஏதாவது வச்சுட்டு போகணும். அவர் சாப்பிடலாம், அவங்க வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனால் ஒரு வியாதியஸ்தருக்கு அவருக்கு முதலாக என்ன வேணும்? வாட் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நீட்? சாப்பாடா? பிரியாணியா? நல்ல சுவையான பிரியாணியா? இல்லை காசா? எங்க அவர் வியாதியாக இருக்கிறார். இப்போ அந்த வியாதியஸ்தனுக்கு முதலாவது ஒரு பெரிய நல்ல காரியம் செய்யணும்னா அவனுக்கு நல்ல மருந்து கொடுங்கல்ல.
நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய குட் திங். அதுக்கு பதிலாக சாப்பாடை கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, காசை கொடுத்தா அவனுடைய வியாதி யார் குணமாக்குறது? வியாதிஸ்தனுக்கு primarily he needs a healing. அதே போல நம்ம வாழ்க்கையில சிந்தியுங்கள், யோசியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கலாம், நிறைய தேவைகள் நம்மை கட்டாயப்படுத்தலாம். ஐயோ, பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலையே, வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கலையே, வாழ்க்கையில ஒண்ணுமே என்ஜாய் பண்றதுக்கு இல்லையே, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா எல்லா பிரச்சனைகளோட பெரிய பிரச்சனை என்னவென்னு சொன்னால் நம்முடைய பாவ வியாதி. இதற்கு நமக்கு ஹீலிங் கிடைச்சாதான் அந்த பழத்தை சாப்பிட முடியும். அப்படிதானே? உடல்ல வியாதி இருக்கும் பொழுது எந்த பழத்தை சாப்பிட்றது? சாப்பிட்டாலும் அது அட்வர்ஸ் எஃபெக்டாக தான் இருக்கும், இல்லை நெகட்டிவ் எஃபெக்டாக தான் இருக்கும். எனவே முதலாவது நம்முடைய வியாதி நீங்கணும். we must be healed. அதே போல ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அவன் முதலாவது மீட்கப்பட வேண்டும். மீட்கப்படாதவனுக்கு எவ்வளவு நன்மை செய்தாலும் பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ ஜப கொடுகையில் போகிறாங்க, எத்தனையோ ஊழியக்காட்ட போகிறாங்க, எத்தனையோ கோபுரம் வாசல்கள்லாம் போகிறாங்க. நிறைய பேர் சொல்லவும் செய்கிறாங்க. நாங்கள் அங்கே போக ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு கடைகள் ஆசீர்வதிக்கப்படுது, வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுது, எனக்கு அதுக்கு பிறகு தான் குழந்தை பிறந்தது, ஏன்னா அதற்கு பிறகு தான் வீடு வாங்க முடிஞ்சுது, அங்கே போய் ஒரு 1000 ரூபாய் காணிக்க போட்டேன், அடுத்த மாதமே 16 லட்சத்தில் எனக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்தார். அதனால தான் பிற மதத்தில் இருக்கிறவனும் பார்க்குறவங்களும் நல்ல அருமையான பிழைப்பாக இருக்குது. 1000 ரூபாய் கொண்டு ஒரு ஊழியக்காரர் நடத்துகிற ஜப கொடுகைகளை கொடுத்தா உடனே நமக்கு 20 லட்சத்தில் வீடு, 14 லட்சத்தில் வீடு கிடைக்குது அப்படின்னு. ஆக விதமாக நம்ம பல இடங்களில் போய் இது கிடைத்தாலும் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கலன்னு சொல்றாங்க. எனக்கு கடை ஆசீர்வதிக்கப்படா, நீ ஆசீர்வதிக்கப்படலையே, உன் சுபாவம் இன்னும் மாறலையே. நீ சொல்ற சாதாரண லெவல் இந்த லெவலுக்கு வந்தேன். இல்லை, தேவன் உன்னை ஆசீர்வதித்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்திற்கு நீ காண்பிக்க வேண்டிய முதல் அடையாளம், I have been saved, I have been redeemed, I have been made holy by God. நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றேன், ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன் என்று உறுதியாக சொல்ல இயலாதவரிடத்தில் இருக்கிற செல்வங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த செல்வங்கள் என்று சொல்வதற்கு எந்த விதமான வேத ஆதாரங்களும் இல்லை. சிலர் தங்களுடைய செல்வ வளங்களுக்கு முதல் இது ஆண்டவர் தான் தந்தார்னு சொல்லுகிறார்கள். உண்மையில் இது ஆண்டவர் தந்தார் சொல்ல முடியும். ஏன்னா மனிதன் தன்னுடைய முயற்சிகளினாலும் முன்னேக்கு வர முடியும். உலகத்தில் முகேஷ் அம்பானி இருக்கிறார், அனில் அம்பானி இருக்கிறார், வாரன் பஃபட் இருக்கிறார், பில் கேட்ஸ் இருக்கிறாரு, நம்ம அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் பெரிய மல்டி மில்லியனர்ஸ். இவர்களெல்லாம் எப்படி முன்னுக்கு வந்தார்கள்? எப்படி பணக்காரர்களானார்கள்? ப்ரேயர் மீட்டிங் போனியா? இல்லை. ஏதாவது ஊழியக்காரன் ஜெபம் பண்ணியா? இல்லை. இவங்க பக்தியா? ஒன்றும் கிடையாது. பை their hard efforts. திரிபுவாய் அம்பானி ஒரு சாதாரண 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தவர் தான். ஆனால் அவர் சாகும் பொழுது வச்சுட்டு போன சொந்த 56,000 கோடி கணக்கு காட்டப்பட்ட பணம், 56,000 கோடி. அதுக்காக அவருடைய செல்வங்கள்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதல்ல. ஏன்னா இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஆண்டவர் இயற்கையாகவே சில ஞானத்தை, அறிவை, முன்னேறுகிற திறனை கொடுத்துரும். அதை பயன்படுத்தி பணக்காரமாகலாம். எனவே பணக்காரர்கள் ஆனவங்க எல்லாம், வசதி ஆனவங்க எல்லாம் என்னை ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சிருக்கிறார் சொல்றது நல்லதா இருக்கும். ஆனால் செல்வங்கள் இருக்கிறது, அதை காண்பித்து நீ ஆசீர்வதிக்கப்பட சொல்லாதே. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? நீ மனமாற்றம் பெற்றிருக்கிறாயா? நீ சுபாவ மாற்றம் பெற்றிருக்கிறாயா? நீ ஒரு சாட்சி உள்ள ஒரு மனிதனா? நீ ஒரு உண்மை உள்ள ஒரு மனிதனா? நீ ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனா? நீ ஒரு நீதி நேர்மையான மனிதனா? நீ நியாயமாக பேசுகிற மனிதனா? நீ பரிசுத்தமாக சிந்திக்கிற மனிதனா? நீ ஒரு தவறு நிகழ்ந்தால் அதற்காக மனஸ்தாபப்படுகிற மனிதனா? நீ தவறாக பேசிவிட்டால் அதற்காக ஒரு மன்னிப்பு கேட்கிற மனுஷனா? இல்லை என்றால் உன்னிடத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு நீ சொல்லுவது நியாயமாக இராது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய வாழ்விலே அதற்கு அடையாளமாக காட்ட வேண்டிய முதல் அடையாளம், நான் மீட்கப்பட்டேன் என்றால் உலகத்தில் தேவன் செய்த பெரிய காரியம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மனிதனுக்கு பாவ மன்னிப்பு உண்டானதான். அல்லேலூயா. ரட்சிப்பினை அடையாளமாக காண்பிக்காதவர்களுடைய செல்வ வளங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தவைகளாக இருக்க வாய்ப்பில்லை. பிசாசானவனும் மனிதனை ஆசீர்வதிக்க முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொன்னான், இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், ஒண்ணு நீ செய்ய வேண்டாம், என்னை மட்டும் பணிந்து கொண்டால் போதும். நீ என்ன பணிச்சா போதும், நான் சொல்றதை கேட்டா போதும். பணிந்தனா அப்படியே சாஸ்திரம் விழணும்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றதை நீ கேட்டா போதும், என்னுடைய வழிகளில் வந்தா போதும், இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். அப்போ சாத்தானும் மனுஷனை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா சாத்தான் வழிபாட்டில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் யார் சொன்னால் டாப் மோஸ்ட் ரிச் பீப்புள், பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பிஸ்னஸ் பீப்புள், பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த சாத்தான் வர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க சாத்தான் தான் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாங்க.
அதனால வசதிகளை, வாய்ப்புகளை, வாழ்க்கையில நமக்கு கிடைத்த செல்வங்களை இதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று சொல்ல முடியாது. முயற்சிகளாலும் நாம் பெற்றிருக்கலாம். இல்லை என்றால் சாத்தான் உண்மையான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலே நாம் பெறுவதற்கு வாய்ப்பிராதபடிக்கு உலக ரீதியாக நம்மை ஆசீர்வதித்து ஆண்டவரிடத்துல போக விடாம பண்ணியிருக்கலாம். இப்படி ஏதாவது நடந்திருக்கும். ஆனால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவன் எதை செல்வம் என்று சொல்லுவான்? ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், அவர் என்னை பரிசுத்தமாக்கினார். ஒரு காலத்துல கோபக்காரன், இப்போ பொறுமையா இருக்கிறேன். ஒரு காலத்துல என்கிட்ட அன்பை யாரும் பார்க்க முடியாது, இப்ப என்னிடத்துல யாரும் வெறுப்பை பார்க்க முடியாது. ஒரு காலத்துல யார் சொல்றது நாங்கள் மதிக்க மாட்டேன், அகம்பாவமா தான் பேசுவேன், ஆணவமா தான் பேசுவேன். இப்ப நான் விட்டு கொடுக்கிறேன், தாழ்ந்து போகிறேன். ஒரு காலத்துல என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை பேச மாட்டேன், நடக்கிறதே வேற. இன்னைக்கு என் மனைவி என்ன சொன்னாலும் என்னால் கேட்க முடிகிறது, என்னால் கொஞ்சம் அதை பொறுத்து கொள்ள முடிகிறது. ஏன்னா ஆண்டவனை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவனை ரட்சித்திருக்கிறார். எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அடையாளம் ஆண்டவரால் மீட்கப்படுவது. இரண்டாவதாக, எல்லாவற்றையும் முழுமையாக சொல்ல முடியாது, நான் தலைப்பை மறைமுறையாக சொல்ல. முதலாவதாக, ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது அவனை பாவச் சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கின்றார். இரண்டாவதாக, அவனுக்கு தேவ உறவில் வாழுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். தேவ உறவில் வாழாத ஒரு மனிதன், தேவனை அறிவேன் என்று சொல்ல இயலாத ஒரு மனிதன், தேவ ஐக்கியத்தை அனுபவிக்காத ஒரு மனிதன், தேவன் பேசுவதை கேட்கின்ற வாய்ப்பை பெறாத ஒரு மனிதன், தேவன் நான் பேசுகிற பொழுது அவர் கேட்கிறார்ங்கிற நம்பிக்கை பெறாத ஒரு மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ஏன்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதனுக்கு தேவன் மிக முக்கியமாக கொடுப்பது, வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளி இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ நவ் we can have a good fellowship, ஒரு நல்ல ஒரு ஐக்கியம். இதைத்தான் 1 Corinthians 1:9 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது நம்மை மீட்டெடுக்க வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும். ரட்சிக்காமலே ஆண்டவர் எனக்கு நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் அது வீணானவைகளாக மாறிவிடும். அதுபோல இரண்டாவதாக, அவர் எனக்கு ஐக்கியம் தருகிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 1:12 வாசித்து பார்க்கும் பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஐ நோ whom I believe. நான் விசுவாசி இன்னார் தெரியும். அப்போ ஒரு பர்சனல் கான்டாக்ட், பர்சனல் ஃபெல்லோஷிப். ஆண்டவரை நாம் அறிய முடியும், தேவ உறவில் நாம் வாழ முடியும், தேவனோடு நாம் மனப்பகிர்வு செய்ய முடியும், தேவன் நம்முடைய மனதில் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறாங்க, நம்பிக்கை பெற முடியும். ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியும். பேசுவதை காதில் பேசுகிறதில்ல, இருதயத்தில் பேசுறது. என்னுடன் ஆண்டவர் ஒரு நாளும் காதுகள் வழியாக பேசினதே இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு ஆடிபிள் வாய்ஸ் கேட்டதே கிடையாது. நிறைய ஊழியக்காரங்க எல்லாமே ஆடிபிள் வாய்ஸ் தான் கேட்குறாங்க, நான் அப்படி இல்லை. ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். அல்லேலூயா. இதை ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இதை ஆண்டவர் தான் உணர்த்துகிறார், இது ஆண்டவர் தான் என்னிடத்தில் பகிர்ந்து விடுகிறார், இதை ஆண்டவர் தான் எனக்கு அறிய செய்கிறார், இதை ஆண்டவர் தான் எனக்கு உணர்த்துகிறார் என்றெல்லாம் நான் உறுதியாக நம்பும்படியாக ஆண்டவர் என்னோட டீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஐ என்ஜாய் காட்ஸ் ஃபெலோஷிப். எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் எப்படி கொடுக்கிறான்றால், ஏதோ தூரம் இருந்து கொண்டு அவர்கள் கேட்கிற நன்மைகளை கொடுத்தல்ல, அவர்களோடு இருந்து நான் என் ஜனங்களுக்கு நடுவிலே உலாவி அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவருடைய ஐக்கியத்தை நாம் உணர முடியும். Now we can say my God is with me. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டபடி கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். I enjoy his fellowship. அருமையான தேவ ஐக்கியத்தில் நடத்தித்தான் தேவனை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க, வசதி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த தலைவலி காய்ச்சல் வந்தால் என்ன செய்யறாங்க? அற்புத நண்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, அற்புத நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, கோபுரத்தை நோக்கி ஓடுறாங்க, பிரேயர் ரெக்வெஸ்ட் எழுதுறாங்க. ஏன்? நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றால் இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நீ ஏன் ஜெபிக்க கூடாது? உன்னை தானே ஜெபிக்க சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு தானே சொன்னார். வேற யார் வழியா கூப்பிட சொல்லலையே. தெரியாதவரும் எங்கேயா போகட்டும், ஆண்டவரை அறியாதவர்கள் ஜெப கூடுகையில போட்டு அவங்க சொல்றதை கேட்கட்டும். ஆனா நீ ஆண்டவரை அறிந்தவன், உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ ஆண்டவரை ஏன் சொல்ல தெரியல உனக்கு? காரணம் என்ன? யூ ஹேவ் நாட் பீன் ரிடீம்டு பை ஹிம். நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. யூ டோன்ட் ஹேவ் த ஃபெலோஷிப் ஆஃப் காட். தேவ ஐக்கியத்தில் நீ இல்லை. தேவ ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவனுடைய வாழ்வில் எந்த கஷ்ட நஷ்டம் எல்லாம் அவனோட ஆண்டவரோட பேசுவான், ஆண்டோட பேசி பெற்றுக்கொள்வான். நிறைய பேர் பெரிய சொல்லுவான், அந்த ஊழியக்காட்ட போனோம் பாருங்க, அவர் எனக்கு ஜெபம் பண்ண உடனே இந்த கால் வலி போயிட்டுது.
ஒரு முறை இப்படிதான் பல்லு வலி வந்து பாருங்க, என்ன வல்லமை பாருங்க, அவர் ஜெபம் பண்ண உடனே பல்லு வலி போயிட்டது. ஆனா ஒவ்வொரு முறையும் வலி வருகிற பொழுது நீங்க அங்கதானே போறீங்க. ஒரு முறை வலி வந்து உங்களுக்கு குணமாச்சுது, அந்த குணமாக்குதலை செய்தது இயேசுநாதர்னா அடுத்த வலி வரவளை நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? குணமாக்குறது அந்த ஊழியக்காரரா இந்த இயேசுநாதரா? இந்த இயேசுநாதர் தானே. ஏற்கனவே நமக்கு தெரியாத நேரத்தில் பல்வலி அவர் வழியாக குணமாச்சுது. அடுத்தது கழுத்து வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி வந்துன்னு சொன்னால் நாமளே ஜெபம் பண்ணலாமே. நாம தேவனை அறிந்திருந்தா ஆண்டவர் சொன்னாரா நீ இத்தனை தூரத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணாதான் நான் கேட்பேன்னு? அப்படி உங்களுக்கு பைபிள் சொல்லலையே. ஒரு முறை நடக்கிற பொழுது இன்னொரு வழியாக நீங்கள் தேவனை அறிகிற வாய்ப்பை பெற்றுக்கலாம். இப்பொழுது இனி அடுத்தபடி உங்களுக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? யூ நீட் சம் பர்சனல் கான்டாக்ட் வித் காட். பர்சனல் யூ கேன் அப்ரோச் காட். அது செய்கிறீங்களா? செய்யலையே. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்விற்கு அந்நியராகத்தான் இருக்கிறார். ஆனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் இது நாள் வரைக்கும் எந்த ஊழியக்காரத்தையும் அதுக்கு போகணும் தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்முடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ள கூட சொல்ல. நான் என்னுடைய வாழ்வுடைய உயர்விற்காக யார்கிட்டையும் போனதே கிடையாது. யார்கிட்டையும் போய் தீர்க்க தரிசனம் கேட்டது கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்தேன், எவ்வளவோ டிஃபிகல்ட்டிஸ்ல நான் இருந்திருக்கிறேன். வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதி என்னவென்றே தெரியாத குழப்பங்களுக்குள் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருந்திருக்கிறேன். அப்பொழுது நான் எந்த தீர்க்க தரிசனம் போகல. நான் ஒரு ஆண்டவரை அறிந்தேன். அவர் எனக்கு யாராக இருக்கார்னு வேதம் சொன்னா, ஈஸ் மை ஃபாதர். அவர் என்னோட இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்வு தொடர்பான காரியங்களுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். என்னை அவர் தான் நடத்த வேண்டும். என்னிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறார் என்றால் அதை நான் கேட்பது இன்னொரு இடத்துல போக வேண்டியிருந்தால் அவர் எனக்கு எப்படி அப்பாவாக இருக்க முடியும்? அந்நியராக இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும். அந்த விசுவாசத்தில் இன்று நாள் வரைக்கும் நான் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். அதில் நான் வெற்றி கண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற வாழ்க்கையில தேவ ஐக்கியம் கொடுக்கப்படுகிறது. தேவ ஐக்கியத்தை கூட தான் ஆசீர்வதிக்கும். மூன்றாவதாக தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை அவனுக்கு அவசியமானதாக மாறுகிறது. உபாகம் 8:3 வாசித்து பார்க்கும் பொழுது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, the word that is proceeding from the mouth of God, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறார்? by his words. அவர் பேசுகிறார், அவனுக்கு ஏதோ ஒன்றை அறிவிக்கிறார், ஏதோ ஒன்றை உணர்த்துகிறார், ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார், ஏதோ ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தை அவனுக்கு கிடைக்கிறது. வார்த்தையில் ஒரு நாள் கோயிலில் போய் கேட்கறதில்ல வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்கறதா வார்த்தை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வார்த்தையில் ஒரு நாள் கோயிலில் போனாலும் ஒரு வார்த்தையும் கிடைக்க மாட்டேங்குது. அனுதின வாழ்க்கையிலே வார்த்தை இல்லாத வாழ்க்கை முறை. பெரும்பாலான திருச்சபைகளுக்கு இன்றைக்கு செல்லுகிற மக்களுக்கு அங்கே ஒரு வார்த்தையும் கிடைக்கல. பைபிளில் இருக்கிறத படிச்சு காட்டுறாங்க, அவ்வளவுதான். தேவன் இன்றைக்கு என்ன பேசுகிறார் அந்த ஜனங்களுக்கு? இல்லை, தட் இஸ் ஆப்சன்ட். வார்த்தை அது கவலை இல்லை. அநேகர் பார்த்தீங்கன்னா பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்க தான் செய்கிறாங்க. ஆமாம், நம்முடைய திருச்சபைகளில் எழுந்து நின்று பாடுவோம், உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் தொடக்கத்திலே தூங்கிடுவாங்க. நல்ல காலம் இந்த பாமால கீர்த்தனை பாடவில்லை, எழுந்து நின்று பாடுவோங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது. உட்காந்தே பாடுற மாதிரி இருந்தால் என்ன இருக்கும்? வந்தவுடனே தூங்கியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இரவெல்லாம் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு, இரவெல்லாம் உட்காந்துட்டு கூகுள் சர்ச் பண்ணிட்டு, இரவெல்லாம் உட்காந்துட்டு ஃபேஸ்புக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு, இரவெல்லாம் உட்காந்து என்னென்னோ பார்த்துட்டு தான் கோயிலுக்கு வராங்க. வந்தவுடனே தூங்கிடுவாங்க. நல்ல காதாக போச்சு, இடைக்கிட எழும்ப வேண்டியிருக்குது. எழும்புனா மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து தமாஷ் பண்ணுவாங்க. அதனால் அதுக்காக என்ன செய்யணும், அடிக்கடி சில இதில் பார்த்து பிரசங்க நேரத்தில் அப்படியே தூங்கி விழுந்துட்டு இடைக்கிட கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துக்கோங்கன்னா, நாம் மட்டும் தூங்கிட்டு உட்காந்துருக்கிறோமா, பிரசங்கம் முடிஞ்சு தான் முடியலையா அப்படின்னு. சில இதில் ஜபத்துக்கு உட்காந்து அப்படியே தூங்குறவங்க அப்புறம் பாடல் எழுந்து நிற்கவே மாட்டாங்க. தெரியாது பாடலுக்காக எழும்பி நிற்கிறாங்க அப்படின்ட்டு. காரணம் என்ன? வார்த்தைகளுக்கான தாகம் இல்லை, வார்த்தையை பற்றி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நாம வந்தோமா கோயிலுக்கு போகணும், அவ்வளோதான். கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கணும், அதுவே ஆசீர்வாதம். அவ்வளவும் தேவனுக்கு போதும். ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஆஜர் போடுறது மாதிரி வந்தேன் ஐயா. அந்த காலத்தில் வாத்தியார்கள் ஸ்கூலுக்கு வந்தோடனே ஆஜர் போடுறவங்கள யாரெல்லாம் வந்திருக்கணும்ல ஒரு பேரை உள்ளையனையா, உள்ளையனையான்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். உள்ளையனையா நிறைய பேர் அப்படிதான். கோயிலில் வந்தாச்சா நான் உள்ளையனையா இங்கே வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை இப்படி அடிச்சு பிடிச்சி வந்துடுவேன். மற்ற நாட்கள் என்ன நடந்தாலும் தலையே போனாலும் என்ன செய்ய மாட்டேன், அந்த மாதிரி திரும்பியே பார்க்க மாட்டேன். ஆமாம், சண்டையில் இருக்கவே முடியாது நிறைய பேரால். நான் பெரும்பாலும் திருச்சபைகளுக்கு போவேன். இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, அதுக்கு அர்த்தமே மாறி போச்சு. ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்னால் இப்போ என்னது, கோயில் உள்ளே நடக்கிறத வெளியே நடத்துறது. ஆனால் உண்மையிலே ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கிறதுன்னு ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது. அன்றைக்கி தான் நிறைய பேர் வராங்க. நான் பல நேரங்களில் என்னடா இது ஸ்பெஷல் மீட்டிங் சொல்லிட்டு நம்ம வெளியே கூட்டம் நடத்துனாங்க, அதை விட ஸ்பெஷல் ஆட்கள் இன்றைக்கி தானே வராங்க. அப்போ இதுதான் ஸ்பெஷல் மீட்டிங். சண்டேஸில் நடக்கிறதா ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் இல்லையா? இது ஸ்பெஷாலிட்டி குறைஞ்ச மீட்டிங். ஆக உள்ளே நடக்கிறத வெளியே நடத்தினா இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங். சரி, ஆனால்
தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற மனுஷனுக்கு ஒரு தாகம் இருக்கும், ஒரு பசி இருக்கும், ஒரு வார்த்தை ஒரு தேவனுடைய வார்த்தை வேணும்னு. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். நல்ல வசதி, நல்ல தேவ பக்தியும் இருக்குது. உண்மையிலே we have to appreciate them. நிறைய வாரி வழங்குறாங்க, கோயிலுக்கு நிறைய கொடுக்குறாங்க, கோயிலுக்கு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க, மிஷன் ஸ்தாபனங்களுக்கு கொடுக்குறாங்க. உண்மையிலேயே அவங்கள நம்ம அட்மையர் பண்ணணும், ப்ரைஸ் பண்ணணும். ஆனால் கோயிலுக்கு வர்றது கிடையாது, சபைக்கு வருகிறது கிடையாது, பிரசங்கேக்க வர்றது கிடையாது. ஆனால் எந்த ஊழியக்காரர் போனாலும் வாரி கொடுப்பாங்க. ஆனால் சபைகளுக்கு வர்றது கிடையாது, ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது, ஒரு புத்தகத்தை கொடுத்தா படிக்க அவங்களுக்கு டைம் கிடையாது. ஐயா என்னால் ஏன்றது உங்களுக்கு ஊழியத்துக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுக்குறேன், ஆனால் அந்த புத்தகமெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. வார்த்தைகளை எதிர்பார்க்காத, வார்த்தைகளை விரும்பாத நிலைமையில தேவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய பொய். தேவன் உன்னை ஆசீர்வதித்திருந்தால் உனக்குள்ளே வார்த்தை பசி வந்திருக்கும், உனக்குள்ளே வசன பசி வந்திருக்கும். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரை இந்த சூழ்நிலை நான் எதை அறிய வேண்டும், அதை எனக்கு அறிவியும், ஐ நீட் a word from you. அதான் blessed, அதான் blessedness. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுக்கு அதான் ஃபுட். அந்த வார்த்தை குறித்த வாஞ்சையும் விருப்பமும் தேடலும் இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை. அடுத்தபடியாக தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு விசேஷமான வல்லமையை கொடுக்கிறார். அதைத்தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். அப்போஸ்தலர்கள் 1 அத்தியாயத்தினுடைய 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள். ஏனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். எதற்காக இந்த பலம் என்றால், ஒன்று, இந்த பொல்லாத உலகத்தினுடைய பாவ சூழலுக்கும் மத்தியிலே, பாவ போராட்டங்களுக்கும் மத்தியிலே தவறானதை செய்து விடாமல் எதிர்த்து நிற்கும்படியான ஒரு வல்லமை வேண்டும். எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பட்டம் வாங்கியிருந்தாலும், எவ்வளவு தியாலஜி படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் ஆன்மீக நெறிமுறைகள் தெரிந்திருந்தாலும் பாவத்தை எதிர்த்திருந்து அதனால ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினால் தேவ ஆவியை பெற்றிருந்தால், அந்த ஆவியை கொண்டு இந்த பொல்லாத உலகத்தில் ஒரு யோசேப்பை போல செய்யக்கூடாததை செய்யாமலே நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதற்குத்தான் நம்ம அந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது, அதற்காக வல்லமை கொடுக்கப்படுகிறது. பாவத்தை எதிர்த்து நிற்கும்படியான வல்லமை. எபிரேயர் 12:4 சொல்லப்பட்ட விதமாக பாவத்தோடு எதிர்த்து நின்று போராடுவதற்கான வல்லமை. இரண்டாவதாக சரியானவைகளை செய்வதற்கான வல்லமை. சில காரியங்களை தவிர்க்க வேண்டும், சில காரியங்களை செய்ய வேண்டும். வெறுப்பதை தவிர்க்க வேண்டும், கசந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும், ஆகாத ஆசைகளை தவிர்க்க வேண்டும், ஆகாத எண்ணங்களை தவிர்க்க வேண்டும், ஆகாத பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் சிலரை நாம் நேசிக்க வேண்டும், சிலருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இவைகளை செய்வதற்கு நமக்கு ஆற்றல் வேணும். உலகத்திலேயே அதிக ஆற்றல் எதற்கு தேவைப்படுகிறா, இன்னொருத்தரை நேசிக்கிறது தான். கணவனுக்கு அதிகமான ஆற்றல் எதற்கு தேவைப்படுகிறோம், மனைவியை நேசிக்கத்தான். மனைவிக்கு அதிகமான ஆற்றல் எதற்கு தேவைப்படும், கணவனை நேசிக்கிறதுக்கு தான். நேசிக்கிறதுக்கு தான் நமக்கு we need a greatest power, extra power we need. அந்த வல்லமையை நாம உருவாக்க முடியாது. that is coming from God. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வருகிறது. எனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது இந்த பரத்திலிருந்து வருகிற வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. இதை கொண்டு பாவத்தை ஜெயிக்கிறோம், இதை கொண்டு பரிசுத்தமானதை செய்கிறோம். மூன்றாவது, எந்த ஒரு வாழ்க்கை சூழலுக்கு மத்தியிலும் நிலை குலையாமல் நிற்கின்றோம். we are able to stand the midst of all kinds of problems. எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டாண்ட் பண்றோம். ஏன்னா ஆண்டவர் நம்மை விசேஷமாக பலப்படுத்தி இருக்கிறார். எனவே அந்த விசேஷமான வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்றது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு ஊழியக்காட்ட போய், ஏதோ ஒரு ஜப கூடுகளை போய் அங்கே கொஞ்ச நேரம் நம்ம உடம்பை போட்டு உழுக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இல்லைன்னா ஊழியக்கால் நடத்துகிற கூடுகளை நம்ம கொஞ்சம் உடலை உலுக்கிட்டு வருகிறதுனால நமக்கு வல்லமை வராது. இங்கே உடம்பை நல்லா உலுக்கிறாங்க, அங்கே போய் பாவத்தில் விழுறாங்க, இங்கேயும் விழுறாங்க, அங்கேயும் விழுறாங்க. நீ ஊழியக்காரங்கிட்ட போனால் ஆளுக்கு விழத்தான் செய்கிறாங்க, அங்கே போய் பாவத்தினையும் விழத்தான் செய்கிறாங்க. விழ வைக்கிறவனும் விழுறான், விழுறவங்களும் விழுறாங்க. ஊழியக்காரனும் விழுறான், அந்த ஊழியக்காரனால் விழுந்தவங்களும் விழுறாங்க. எல்லாம் ஃபாலிங் தான். ஆனால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பர்சனலாக அவனிடத்தில் ஒரு விசேஷமான வல்லமை இருக்கும். அதுதான் யோசேப்பிட இருந்து எவ்வளோ பெரிய டெம்டேஷன் வந்த பொழுதும் கூட அவன் ஒரு பாவத்தை செய்யாமல் தன்னை தவிர்க்க முடியுது. அருமையானவளே, இந்த விதமான வல்லமை இறுதியாக தேவ சித்தத்தை அறிகின்ற ஒரு அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அனுதின வாழ்க்கையிலே ரோமர் 12 அத்தியாயத்தினுடைய 2 வசனம் சொல்லுகிறபடி, எதை என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் விரும்புகிறார், நான் எப்படி பேச வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படி சூழ்நிலை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படிப்பட்ட உறவுகளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படிப்பட்ட உறவுகளோடு வாழக்கூடாது என்று விரும்புகிறார், எதை தேட வேண்டும் எதை தேடக்கூடாது. அனுதின வாழ்க்கையிலே நான் அவருடைய விருப்பங்களை அறிய இயலுகிறது. சிலர் பாருங்க, ஏதாவது ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல மட்டும்தான், எப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களோ,
கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், அப்போ தான் ஊழியக்காரங்கிட்ட போவாங்க. எதற்கு? தேவசித்தம் அறிகிறதுக்கு. எப்போ ஒரு வியாபாரம் தொடங்குறாங்களோ அப்போ தான் தேவசித்தம் அறிய போவாங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவில்ல, ஏதாவது ஒரு ரிஸ்க்கை சந்திக்க போகிறவில்ல தான் தேவசித்தம் அறிய போவாங்க. ஆனால் அனுதின வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி நடக்கணும் ஆண்டவர் சித்தத்தை சொல்கிறார், இதே அறிகிறது விருப்பமே கிடையாது. ஏதாவது எங்கேயாவது ஒரு ஊழியக்காட்டவே, ஐயா நான் எப்படி வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கேட்டு சொல்கிறேங்கன்னு யாரா சொல்லியிருக்கிறாங்களா? ஐயா என் பொண்ணு அந்த பையனுக்கு கொடுக்கலாமா, பையன் சுற்றி வரான், எவ்வளோ சொன்னாலும் பொண்ணு கேட்க மாட்டேங்குது, நான் கொடுக்கலாமா? அப்போ தான் அவருக்கு ஞானோதயம் தாராளமாக கொடுங்கள், கர்த்தரால் அனுப்பப்பட்ட மணமனை தான் சுற்றி வரான்னு. ஆனால் அருமையானவர்களே, அனுதின வாழ்க்கையில் we must know God's will. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் வழி ஆண்டவர் காண்பிக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவ ஐக்கியத்தில் வந்தவங்களுக்கு, தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களுக்கு யாரோ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஜெப கூட்டத்தில் போயிட்டு என்னுடைய வாழ்க்கை குறித்து அவங்க ஒன்றும் ப்ராஃபஸி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் நேரிடத்தில் என்னிடத்தில் பேசுவேன். ஏன்னா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கே காட்டுவேன். ரொம்ப பர்சனலாக சொல்றார். சத்திய ஆவி உங்களுக்கு வருகிற பொழுது சகல சத்தியத்திற்குள்ளாக அவர் உங்களை நடத்துவான்னு வேதம் சொல்லுகிறது. யோவான் 16:13 நான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 5 முக்கியமான ஆசீர்வாதங்கள். 1, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதை விரும்புகிற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் முதலாவது ரட்சிக்கிறார். 2வதாக அவனை தம்முடைய ஐக்கியத்தில் நடத்துகிறார். 3வதாக அவனுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். 4வதாக அவனை பரிசுத்தாவினால் பலப்படுத்துகிறார். 5வதாக அனுதின வாழ்க்கையிலே அவன் நடக்க வேண்டிய வழிகளை அவனுக்கு காண்பித்து, இதுதான் என் மகனே என்னுடைய சித்தம், இதுதான் மகளே என்னுடைய சித்தம் என்று அந்த சித்தத்தை அறியப்படுகிறார். இவ்விதமான சில அனுபவங்களை கொடுத்துத்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை திருப்தி உள்ளதாக, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பரிசுத்தமானதாக, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அனைவருக்கு பயனுள்ளதாக ஆண்டவர் மாற்றுகிறார். எனவே மீட்கப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவ ஐக்கியமுள்ள வாழ்க்கையாக இருக்கின்றதா? தேவ வார்த்தையை நாடுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவ வல்லமையினால் வாழுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? தேவ சித்தம் அறிகிற வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்போம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை என்றால் தேவனால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. வசதிகள் செல்வங்கள் வந்திருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.